ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்கே கமெண்ட்ரி அண்ட் நான் தான் உங்கள் ஹோஸ்ட் ஆர்கே. ஸோ ரீசெண்டாக இப்போ லார்ட் ஆஃப் மிஸ்டீரியஸ் அப்படிங்கிற சைனீஸ் அனிமேவை கிரன்ச்சி ரோல் சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போமே அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தா தக்காளி தாறுமாறா பண்ணி வச்சிருக்கானுங்க. உள்ள ஆக்ஷன், ஃபேண்டசி, மிஸ்ட்ரி, த்ரில்லர், ரீஇன்கர்னேஷன் அண்ட் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு ஒரு பக்காவான அனிமேவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல பிரச்சனையே அவங்க ரீஜனல் டப்ஸ் எதுலையுமே கொண்டு வரல. ஈவன் இங்கிலீஷ் டப்லயுமே இல்ல, ஒன்லி சப்டைட்டில்ஸ்ல தான் பார்த்தானோ. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேருக்கு இந்த அனிமேவை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஸோ அப்படின்னா வீடியோவை ஆரம்பிக்கலாமா? ஓப்பனிங் இந்த வேர்ல்டை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் பியாண்டஸ் அப்படிங்கிறவங்க தான் பவர்ஃபுல்லான பீயிங்ஸ். இந்த பியாண்டஸ் நிலையை அடையிறதுக்கு மனிதர்கள் போர்ஷன்ஸ், அதாவது மருந்துகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த நிலையை அடையிறதுக்கு 22 வழிகள் இருக்கு. அண்ட் இதுல 9 வகையான சீக்வன்ஸுமே இருக்கு, அதாவது பவர் லெவல். இதுல கம்மியான சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ல இருக்கவங்க தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான பியாண்டஸ், அதாவது காட் லைக் பவர்ஸ் அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரியான எவல்யூஷனை தான் பாத் ஆஃப் டிவைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அங்க கட் பண்ணா யாரோ ஒருத்தர் வானத்துல இருந்து கீழே விழுக, அந்த மேக கூட்டத்துல இருந்து ரெட் கலர்ல துணி மாதிரியான ஏதோ ஒண்ணு அந்த கீழே விழுந்த நபரோட மொத்த உடம்பையுமே செதைச்சிட்டு அவனோட கான்சியஸை மட்டும் எடுத்து ஜூன் 28, 1349 இருக்க ஒரு பையனோட உடம்புல போய் சேர்க்குது. டக்குன்னு கண்ணு முழிச்சாவன், நான் எங்க இருக்கேன், இது என்ன கெட்ட கனவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க டேபிள்ல கண்ணு இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். அண்ட் என்னடா தலை ரொம்பவுமே வலிக்குதுன்னு தலையை தொட்டு பார்த்தா கன்னால ஷூட் பண்ணப்பட்ட ஹோல் கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆயிட்டு வருது. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியாம பித்து பிடிச்ச மாதிரி அவன் நிக்க, திடீர்னு யாரோ அவனை கிளன் அப்படின்னு பின்னாடி இருந்து கூப்பிட டக்குன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே இல்ல. அப்போ அங்க இருந்த கண்ணாடியில அவனோட முகத்தை பாக்குறான், ஆனா அது அவனோட முகமே இல்ல. அப்போதான் அவனுக்கே கொஞ்சமா புரிய வருது, ஒருவேளை நான் கிளென்னா டிரான்ஸ்மைக்ரேட் ஆயிட்டனா அப்படின்னு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு மர்டரை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக 2 ஆபீசர்ஸ் வராங்க. அங்க பார்த்தா வெல்சன் நயா அப்படிங்கிற கோய் யூனிவர்சிட்டியில கிராஜுவேட் ஆன 2 பேர் இறந்து போயிருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது ஏதோ தேவையில்லாத வேலையை பார்த்து பியாண்டஸ்க்காக தங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு ஈவில் ஃபோர்ஸை அவைக்கன் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கெஸ் பண்றாங்க. அண்ட் அவங்களோட ரூம்ல கிளென்னோட போட்டோ இருக்கும். அதான் இப்போ ஹீரோ ஒரு பையனோட உடம்புக்கு டிரான்ஸ்மைக்ரேட் ஆகி வந்தானே அவனோட போட்டோ. இறந்து போன இந்த 2 பேரும் கிளென்னோட கிளாஸ்மேட் தான். அண்ட் கிளென்னுக்குமே பேரண்ட்ஸ் இல்லாதனால அவனோட சிப்ளிங்ஸ் கூட தான் இப்போ இருக்கான் அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்க. இங்க கிளென் உடம்புல இருக்க ஹீரோ கிளென்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனோட டைரி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அதுல பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கிளென்னும் வெல்ச்சும் ஒரு பழைய ஏன்ஷியன்ட் புக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த புக்ல த பிளாக் எம்பரர், த டியூடர் கிங்டம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்க, கடைசியா எல்லாரும் இறந்துருவாங்க என்னையும் சேர்த்துதான் அப்படின்னு எழுதியிருக்கு. இவன் ஏன் இப்படி எழுதியிருக்கான், இவங்க அப்படி என்னதான் பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க, மறுபடியும் கிளென் அப்படின்னு யாரோ கூப்பிட்டுக்கிட்டே அவன் இருந்த ரூமோட கதவை திறக்க, உடனே அவனும் அங்க இருந்த ரத்தக்கரை எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டு கண்ணை எடுத்து ஒழிச்சு வைக்கலான்னு போறதுக்குள்ள கிளென்னோட சிஸ்டரான மெலிசா அங்க உள்ள வந்துருவா. இவளும் பிளாக்லேண்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் தான். என்னப்பா நைட்டு ஃபுல்லா படிச்சிட்டு இருந்தியா என்ன, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கன்னு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிட்டு போக, இங்க ஹீரோ அந்த கண்ணை மறைச்சு வைக்கிறதுக்கு டேபிள்ல வைக்க சவுண்ட் கொஞ்சம் ஹெவியாவே வந்துரும். மெலிசாவும் அது என்ன சத்தம்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த வாட்ச் மறுபடியும் உடஞ்சிருச்சு, அதை தான் சரி பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவான். மெலிசாவும் அதை நம்பி அந்த வாட்சை வாங்கி சரி பண்ணி கொடுத்துட்டு போவான். அண்ட் இங்க ஹீரோக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கும். ஹீரோ இந்த உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த கன்னால ஷூட் பண்ணப்பட்ட ஹோல் மொத்தமா ஹீல் ஆயிருக்கும். அண்ட் இது என்னதான் பாக்குறதுக்கு தற்கொலை மாதிரி இருந்தாலும் இது தற்கொலையா இல்ல அப்படி செட் பண்ணிருக்காங்களா, இதுக்கும் அந்த ஏன்ஷியன்ட் புக்குக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அண்ட் ஹீரோ எப்படி டிரான்ஸ்மைக்ரேட் ஆனா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, ஹீரோ அவனோட நார்மல் லைஃப்ல இருக்கும்போது அவனோட ஒர்க்ல அதிகமான லக் வேணுன்றதுக்காக ஒரு சில ரிச்சுவல்லாம் பண்ணிருக்கான். அதுல ஏதோ ஒண்ணு கோளாறாய் தான் இப்படி வந்திருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, மெலிசா கிளென் சாப்பிடுறதுக்காக பிரெட் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷான பிரெட் எல்லாம் வாங்கி வச்சிரு, அண்ட் நீயும் வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மெலிசா ஸ்கூலுக்கு கிளம்புறா. நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும், சோ எனக்காக வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஹீரோவும் இப்படிப்பட்ட ஒரு கேரியான சிஸ்டரா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். இருந்தாலும் ஹீரோ இங்க இருக்குது ரொம்பவுமே டேஞ்சரான ஒரு விஷயம் தான். அதனால மறுபடியும் அந்த ரிச்சுவலை பண்ணி எப்படியாவது இன்னைக்கு நைட்டுக்குள்ள வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு அவனோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா மெலிசா சொன்ன மாதிரியே பிரெட் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்திருக்கான் நம்ம ஹீரோ. அங்க பார்த்தா ஹீரோவை எவனோ நோட்டை விட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் டக்குன்னு பிரெட்டை வாங்கிட்டு அப்படியே ஸ்ட்ரீட்ல நடந்து வந்துட்டு இருக்க. இந்த உலகமும் நம்ம உலகம் மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன நைட்டு மட்டும் தான் அந்த நிலா சிவப்பு கலர்ல இருக்குது, வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை இது பேரலல் எர்த்தா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ அங்க தெருவோரமா சீட்டு கட்டு விளையாண்டுட்டு இருக்கதா பாக்குறான். இந்த கேம் 100 வருஷத்துக்கு முன்னாடி ரூசல் கஸ்டவ் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லாம டரட் ரீடிங், ஸ்ட்ரீம் ஷிப் அண்ட் ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஏகப்பட்டதை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே அவர் தான். ஒருவேளை அவரும் டிரான்ஸ்மைக்ரேட் ஆகி வந்திருப்பாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க,
இருக்க ஒரு காயின் கீழே விழுந்துரும். சரின்னு அதை எடுக்கலான்னு போக எவனோ ஹீரோ பக்கத்துல வந்து நிப்பான். ஹீரோவும் டக்குன்னு கண்ணுல கைய வச்சு திரும்பி பார்த்தா அது ஒரு சர்க்கஸ்காரன். இன்னைக்கு நைட்டு ஒரு ஷோ இருக்கு, அதுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கொஞ்சம் வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி அவனுக்கு தோணுது. ஹீரோவும் வேக வேகமா ஒரு கடக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறான். ஜென்ஹின்ஸ் அப்படிங்கிறவன் தான் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். இவன் இன்னொருத்தையும் அங்க நிக்கிறத பார்த்து அங்கிருந்து போயிடுவான். ஹீரோவும் எங்கடா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவன ஆளக்கணமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து மறைஞ்சிருந்த இடம் ஒரு ஜோசியம் பாக்குற இடமா இருக்கும். அங்க இருந்தவங்களும் வாப்பா வா வந்து உட்காரு, நீ தான் இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர், அதனால உன்கிட்ட காசெல்லாம் வாங்க மாட்டேன், உனக்கு என்ன வேணுமோ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போ அப்படின்னு கூப்பிட ஹீரோவும் சரி ஃப்ரீ தானே என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு என்னுடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு மூணுத்தை பத்தியுமே கேட்க அதுக்கு அவங்களும் 3 கார்டை எடுத்து வச்சுட்டு நீ கேட்டது இதுதான், இதுல நீ ஃபர்ஸ்ட் எதை பார்க்க போற அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் நிகழ்காலத்தோட கார்டை எடுத்து பாக்குறான். அதுல பார்த்தா த ஃபூல் அப்படின்னு இருக்கும். டெக் ஆஃப் கார்ட்ஸோட முதல் கார்டே அதுதான். ஒருவேளை இதுதான் என்னோட பிகினிங் அப்படின்னு குறிக்குதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டக்குன்னு அங்க உண்மையான ஜோசியம் பாக்குறவங்க வந்து நான் இல்லாத நேரத்துல மறுபடியும் ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் இவங்க ஃபேக்கா, அப்ப இவங்க சொன்ன குறியும் ஃபேக்கா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க யாரோ மறுபடியும் கடக்குள்ள வர மாதிரி தெரியுது. ஹீரோவும் டக்குன்னு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துருவான். வீட்டுக்கு வந்த ஹீரோ அந்த ரிச்சுவலை மறுபடியும் பண்றதுக்காக 4 பேப்பர்ல மேஜிக் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி அந்த பேப்பரை 4 மூளைக்கு வச்சுட்டு அந்த ரிச்சுவலை மறுபடியும் பண்றான். பட் எதுவுமே நடக்கல. என்னடா இது ஒண்ணுமே நடக்கலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க திடீர்னு அவனோட தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அப்படியே தடுமாறி கீழே விழுந்த அவனை அந்த மேஜிக் வேர்ட்ஸ் அவனை வேற ஒரு டைமென்ஷனுக்கு கூட்டு வந்துருது. ஹீரோவும் எனக்கு என்ன ஆச்சு என்ன இடம் இது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம நிக்க அவனை சுத்தி இருந்த ரெட் அண்ட் ப்ளூ கலர் எனர்ஜி ஒரு பொண்ணையும் கப்பல்ல இருந்த ஒரு பையனையும் ஹீரோ இருந்த அதே இடத்துக்கு கூட்டு வருது. என்னதான் 3 பேரும் ஒரே இடத்துல இருந்தாலும் ஒருத்தர் பாத்துக்க முடியல, அவங்களோட ஷேடோஸை மட்டும் தான் பாத்துக்க முடியுது. அப்போ அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து நீங்க தான் எங்களை இந்த டெவன் ரெலிமுக்கு சமன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோக்குனாலும் ஒண்ணுமே புரியல. நானா இவங்களை சமன் பண்ணேன் அண்ட் இது டெவன் ரெலிமா, ஆனா இங்க ஒரு ஸ்ட்ரெயினுமே இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க திடீர்னு அங்க ஒரு ஸ்ட்ரெயின் ஒன்னு உருவாகுது. அதை பார்த்து ஹீரோ ஆச்சரியப்பட என்ன நான் யோசிச்சோன்னே வந்துருச்சு, சரி மறுபடியும் ட்ரை பண்ணி பாப்போமே அப்படின்னு ஹீரோ கையை நீட்ட அங்க மிகப்பெரிய டேபிள் ஒன்னு உருவாகுது. அதை பார்த்துட்டு இருந்தா அந்த இன்னொரு ஆளும் ஆமா நாங்க எங்க இருக்கோம் அண்ட் நீங்க யாரு அப்படின்னு கேட்க ஹீரோக்குமே அந்த குழப்பம் இருக்கும். ஆமா நான் யாரு, இப்போ நான் ஜோ மிங்குரியா இல்ல கிளென்னா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த சேர்ல போய் கெத்தா உட்காந்து நீங்க என்ன த ஃபூல் அப்படின்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவான். சரிங்க மிஸ்டர் ஃபூல், எதுக்காக எங்களை இங்க கூப்பிட்டீங்க அண்ட் இது முடிஞ்சா எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்களா அப்படின்னு 2 பேருமே கேட்க ஹீரோவும் அதுக்கான சரியான பதில சொல்லாம அந்த பொண்ணோட வயசை வச்சு பார்க்கும்போது அவ ஒரு டீனேஜர் பொண்ணா இருப்பான்னு தான் தோணுது. அண்ட் அந்த பையனோட வயசை வச்சு பார்க்கும்போது அவன் கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு இருப்பான். அதுல அந்த பொண்ணுக்கு இது ரொம்பவுமே பிடிச்சிருந்திருக்கும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு இந்த மிஸ்டீரியஸ் இந்த சூப்பர் நேச்சுரல்ஸ் மேலாம் ரொம்பவுமே ஆர்வம் அதிகம். அதனாலேயே அந்த பொண்ணும் என்னையும் பியாண்ட சாக்குறீங்களா அப்படின்னு கேட்பா. ஆனா நம்ம ஹீரோக்கே ஒண்ணுமே தெரியாம புரியாம தான் உட்காந்துட்டு இருக்கான். அதனால ஹீரோ அங்க பக்கத்துல இருந்தவன எப்பா தம்பி அந்த பொண்ணு என்னமோ கேக்குது அதுக்கான பதில சொல்லு அப்படின்னு சொல்ல அதுக்கு அவரும் நான் நடு கடல்ல இருந்தேன், அப்படி இருந்தும் மிஸ்டர் ஃபூல் என்னை இங்க வர வச்சிருக்காரு அப்படின்னா அவரு பவர்ஃபுல்லான ஆளா தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பியாண்டரா எப்படி மாறுறது அப்படிங்கிற வழிமுறைகளை அந்த பொண்ணுக்கு சொல்றாரு. ஒரு பியாண்டரா மாறுறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சர்ச்ல மெம்பரா இருக்கணும். அப்படி மெம்பரா இருக்கவங்க எல்லாருமே பியாண்டாஸ் ஆயிருவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. உங்களுக்கான தகுதி இருந்தா பியாண்டாஸா மாறலாம். அப்படி ஒருவேளை நீங்களும் பியாண்டாஸ் ஆயிட்டீங்கன்னா இந்த உலகத்தை அழிக்க வர எல்லா தீய சக்தி கூடயும் நீங்க சண்டை போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு அவளோட ஃப்ரீடம் ரொம்பவே முக்கியமா இருக்கும். அதனால வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்க அதுக்குமே அவரு ஒரு வழி சொல்லுவாரு. அதுதான் போஷன்ஸ், அதாவது மருந்துகளை பயன்படுத்தி பியாண்டாஸா மாறுறது. அண்ட் இவர்கிட்ட சேலஸ் அண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ் அப்படின்னு 2 வகை சீக்வன்ஸ் ஆஃப் போஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஒருவேளை நான் டிரான்ஸ்மைக்ரேட் ஆகி வந்ததுக்கும் ஏதோ ஒரு பியாண்டஸ் தான் காரணமா இருப்பாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த பொண்ணு அந்த போஷன்ஸை வாங்குறதுக்காக அந்த ஆள் கூட ஒரு டீலை போடுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ தான் ஒரு விட்னஸா இருக்காரு. உடனே அந்த பொண்ணும் இது மாதிரி எங்களுக்கு இன்னும் 2-3 மீட்டை பக்கிறீங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா திரும்ப மீட்டிங் வச்சா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்குமே தெரிய வந்துருமே அப்படின்னு யோசிக்கிறான். இருந்தாலும் நான் அப்படி பண்ணா இந்த மிஸ்டீரியஸ் ரெல்மை பத்தி எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிய வரும் அண்ட் அதனால என்னோட உண்மையான வீடை கண்டுபிடிக்கிறதுக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் அதனால என்னோட பயத்தையுமே போக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு மீட்டப் தானே வச்சுட்டா போச்சு. எல்லா திங்கக்கிழமையும் மதியம் 3 மணிக்கு இங்க மீட்டிங் நடக்கும். அந்த நேரத்துல நீங்க தனியா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லுவான். அண்ட் இதுக்கப்புறமா நடக்க போற எல்லா மீட்டிங்லயும் அவங்களோட ரியல் நேம் சொல்லாம கோட் நேம் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவா. ஹீரோவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்ல இங்க ஹீரோவோட உடம்பு இருந்த ரூமோட கதவை யாரோ வந்து தட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ் போற மாதிரி இருக்கு. இங்க அதுக்குள்ள அந்த பொண்ணு அவளுக்கான கோட் நேம் சொல்றா. அவளோட கோட் நேம் ஜஸ்டிஸ் அண்ட் அவளோட உண்மையான நேம் என்னன்னா ஆட்ரியா ஹெல். அண்ட் இன்னொருத்தனும் அவனுக்கான கோட் நேம் சொல்றான். அவனோட கோட் நேம் த ஹேங்க்டு மேன் அண்ட் அவனோட உண்மையான நேம் ஆல்கர் வில்சன். இங்க ஹீரோக்கு அவனோட கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ் போயிட்டு இருக்க இன்னைக்கான மீட்டப் இதோட முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. அண்ட் ஹீரோவும் அவனோட உடம்புக்கு வந்துடுறான். சரின்னு கதவை தட்டினது யாருன்னு கேட்டா போலீஸ் அப்படின்னு
அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குனு ஹீரோவும் அந்த டைரியை தூக்கி ஒளிச்சு வச்சுட்டு கண்ணை தூக்கி குப்பை தொட்டியில போட்டு தலையை எல்லாத்தையுமே களைச்சு விட்டு ஒரு தூங்கி எந்திரிச்ச மாதிரி போய் கதவை திறப்பான். அங்க பார்த்தா லெனர்டு மிச்சல் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் நிப்பாரு. மார்க்கெட்ல நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த இன்னொரு ஆளு இவர் தான். உடனே ஹீரோவும் நீங்க தானே என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவரும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேனா, அதுக்கு வேற அர்த்தமும் இருக்கு, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் அவர் கூடயே டன் ஸ்மித் அப்படிங்கிற இன்னொரு போலீஸ் ஆபீசருமே வந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே கிளென்னு கிட்ட வெல்சன் நயாவோட டெத்தை பத்தி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அதை கேட்டதும் ஹீரோக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. என்னது இறந்துட்டாங்களா அப்படின்னு, அது தற்கொலையா இல்ல அது மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு ஆபீசர் கேட்க நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவனே அந்த டைரியை படிச்சுதான் கொஞ்சமா அவங்கள பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கான். இப்ப அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னும் போது இவனுக்கு ஒண்ணுமே புரியாம தான் நிக்கிறான். அந்த கேப்ல இன்னொரு ஆபீசர் கிளென்னோட டைரியை எடுத்துடுறாரு. என்னப்பா இதுல எல்லாருமே இறந்துருவாங்க அண்ட் என்னையும் சேர்த்துதான் அப்படின்னு எழுதியிருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு இவனுங்க கிட்ட பொய்யெல்லாம் சொன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு, நான் சொல்றதை நீங்க நம்பலானாலும் அதான் உண்மை, எனக்கு இப்ப ரீசெண்டா நடந்த எல்லா விஷயங்களுமே மறந்து போச்சு, நானே அந்த டைரியை படிச்சுதான் ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த ஆபீசர் ரீசெண்டா நீ அந்த வீட்டுக்கு போயிருந்தது தானே, இப்ப நாங்க அந்த வீடை போய் செக் பண்ணும்போது ஒரு கன்னு மிஸ் ஆகுதே அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் இங்கதான் இருக்கு, இங்கதான் அந்த தொட்டிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நேத்து நைட்டு அந்த கன்னை வச்சு என்ன நானே சுட்டுக்கிட்டேன், இருந்தாலும் எப்படின்னு தெரியல எனக்கு ஒண்ணுமே ஆகல, ஆனா எனக்கு எல்லா விஷயங்களுமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த ஆபீசரும் நீ சொல்றது எல்லாத்தையும் நான் நம்புறேன், ஒருவேளை நீ சொல்ற மாதிரியே உனக்கு எல்லா மெமரிஸும் மறந்து போயிருந்துச்சுன்னா எங்க கிட்ட ஒரு சைக்கிக் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்க உன்னோட எல்லா மெமரிஸையும் திருப்பி கொண்டு வந்துருவாங்க, அதனால நீ இப்ப எங்க கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஜெர்க்காகும். ஏன்னா இவங்க சொல்ற மாதிரி அவங்க கிட்ட போனா நம்ம ஹீரோ வேற ஒரு உலகத்துல இருந்து இங்க வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்களே. சோ இப்போ என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க கரெக்டா நம்ம ஹீரோ வண்டியில ஏற போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பையன் ஒரு கடையில இருந்து பிரெட்டை திருடிட்டு ஓடியாருவான். உடனே அந்த ஆபீசரும் அந்த பையனை பிடிச்சி அந்த கடைக்காரன்ட்ட கொடுக்குற கேப்ல நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுவான். நம்ம ஹீரோவும் வேக வேகமா ஓடியாந்து ஒரு சந்தில மறைஞ்சு நிக்க அவன் மேல யாரோ தண்ணியை ஊத்திடுவாங்க. ஆனா அது நம்ம ஹீரோ மேல படாம காத்துலயே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கும். என்னடா இது அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு இருக்க திடீர்னு அந்த தெருவே இன்ஸ்பெக்ஷன் படத்துல வர மாதிரி அப்படியே மேல எழுந்து நிக்க ஆரம்பிச்சிரும். உடனே நம்ம ஹீரோவும் எவனோ பியாண்டஸ் வேலையை பார்த்துட்டான்டா அப்படின்னு அங்க இருந்து வேக வேகமா ஓடியாந்து எப்படியோ தப்பிச்சு ஒரு குதிரை வண்டியில ஏறான். அந்த குதிரை வண்டியும் ஓரளவுக்கு அங்க இருந்து தூரமா வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ அந்த வண்டியை நிப்பாட்ட சொல்றான். ஆனா அந்த வண்டி நிக்காம போயிட்டே தான் இருக்கு. நம்ம ஹீரோவும் ஒண்ணுமே புரியாம இந்த வண்டி எங்க தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க வேற எங்க வெல்ச்சோட வீட்டுக்கு தான் அப்படின்னு அந்த குதிரை ஓட்டுறவர் சொல்றாரு. என்னடான்னு பார்த்தா அந்த குதிரை ஓட்டுறவர் ஆபீசர் ஸ்மித்தா இருப்பாரு. அப்படியே அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அவனோட ரூம்ல தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். ஓ இதெல்லாம் கனவு தானா அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக பார்த்தா அங்க ஆபீசர் ஸ்மித் இருப்பாரு. என்னடான்னு பார்த்தா நம்ம ஆபீசர் ஸ்மித் ஒரு பியாண்டர், எங்களுக்கு எப்பவுமே நைட்ல தான் பவர்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்படியே ஹீரோவை அந்த வீட்டுக்கு மேல கொண்டு வந்து அந்த ஆபீசர் சொன்ன லேடியை வச்சு நம்ம ஹீரோவோட மெமரிஸ் எல்லாம் ரெக்கவரி பண்ண ட்ரை பண்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு இடத்துல நிக்கிறான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோவோட உண்மையான அப்பா அம்மா நிப்பாங்க. சரின்னு அவங்க கிட்ட போலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட அந்த லேடி இருந்துகிட்டு ஏகப்பட்ட கேள்வியை கேட்கறாங்க. அவங்க கேட்கிற கேள்வியை வச்சு நம்ம ஹீரோக்கு ஒரு சில விஷயம் புரிய வருது. என்னதான் இவங்களால என்னோட மெமரிஸை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சாலும் என்னோட சீக்ரெட்ஸை அவங்களால தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு. இருந்தாலும் அந்த லேடிக்கும் ஆபீசர்ஸ்க்கும் என்ன தெரியணும்னா வெல்சன் நயாவை இவன் தான் கொண்டானா அண்ட் 27ஆம் தேதி இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிற விஷயம் தான் இவங்களுக்கு தெரிஞ்சாகணும். சோ அதை ஆக்சஸ் பண்ணா வெல்சன் நயாவை இவன் கொல்லல அப்படிங்கிறது தெரிய வருது. அண்ட் இவன் சொன்ன மாதிரியே 27ஆம் தேதி அவனே தன்னைத்தானே சுட்டுக்கிட்டான். இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணுமே ஆகல அப்படிங்கறதும் தெரிய வருது. இது எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ண அந்த லேடியும் நம்ம ஹீரோவை விட்டுட்டு ஆபீசர் ஸ்மித் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் சொன்னது எல்லாமே உண்மைதான், இவன் வெல்சன் நயாவை கொல்லல அண்ட் இவன் தன்னைத்தானே சூட் பண்ணிக்கிட்டும் எப்படி உயிரோட இருக்கான் அப்படிங்கிற விஷயம் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட ஏகப்பட்ட மர்மங்களும் குழப்பங்களும் இருக்கு, அதனால இவன் கிட்ட இருந்து நீ ஜாக்கிரதையாவே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்மித்தும் நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாரு தி ஆன்டிகோனஸ் ஃபேமிலிஸோட ஒரு நோட் புக் காணாம போச்சு அண்ட் அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே இப்போ டேஞ்சர்ல இருக்காங்க, அதனாலலாம் உன்னை எப்பவுமே ஒரு குழந்தை மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்கவே முடியாது, அதனால நீயும் எங்க கூட ஒரு பியாண்டரா சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் கொஞ்சம் யோசிக்கிறான். அதோடய இந்த ஒரு எபிசோடும் முடியுது. சோ இந்த எபிசோட அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களோட வியூஸ் அண்ட் தாட்ஸ் என்னங்கறத கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்து ஒரு தாறுமாறான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹோஸ்ட் ஆர்கே.